நான் தான் முதல்லயே சொல்லிட்டேன் இல்லையா ஒரு விஷயம், கதையே நீங்க கேட்கவே கூடாது. கொடுத்த காசுக்கு கொஞ்சமாவது எங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறானா அப்படி பண்ணிருக்காங்க. அதை தான் சொல்ல வரான், வேற ஒண்ணுமே இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே லாக் தான். கிளைமேக்ஸ் 20 நிமிஷம்லாம் ரொம்ப கடியா தான் இருக்கும். 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ட்ரோல் பண்ணிருப்பாங்க இந்த பாட்டை. மதகஜராஜா பொங்கல் வின்னர் அப்படின்னு தான் சொல்லணும். மதகஜராஜா இந்த படம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் தான். நீங்க வந்து லாஜிக்கலா எதிர்பார்க்க கூடாது. அதே மாதிரி ஸ்டோரி எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு, அதெல்லாம் கிடையவே எதிர்பார்க்க கூடாது. சுந்தர்சி சார் படம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. வழக்கமான சுந்தர்சி சார் படத்துல இருக்க காமெடியை விட இந்த படத்துல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. காரணம் என்னன்னா, இப்ப வரக்கூடிய படங்கள் எல்லாம் வன்முறை அதிகமா இருக்கு. காமெடின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. தேடி தேடி பார்த்தாலும் நம்மளே சிரிச்சிக்க முடியுமான்னு பார்த்தா நம்ம அழுது தான் வெளில வரும் இந்த படம். ஆனா அப்படி கிடையாது, உங்களை என்டர்டைன் பண்ணி தான் வெளில அனுப்பும். அதுல கண்டிப்பா 100% கேரண்டி. 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வர வேண்டியது வந்திருந்தால் வரலட்சுமிக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருந்திருக்கும். அதே மாதிரி காமெடிஸும் ஒரு சிலது ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஏன்னா அந்த ஏஜ் பீரியட் தெரியுது நல்லாவே காமெடிஸ்ல. பட் இப்போ வந்தது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் என்ன மாதிரி படங்களை ஆதரிக்கிறாங்கன்றத மட்டும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது நம்மளால. சோ இந்த படம் பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸோடவே. ஏன் ஃபேமிலி ஆடியன்ஸோட சொல்றேன் கிளாமர் இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுந்தர்சி சார் படம்னாலே அப்படிதான் இருக்கும். அது அப்படிதான் உள்ள காமெடியும் இருக்கும், கிளாமரும் இருக்கும். அது ஆல்ரெடி அவரோட படங்கள் எப்படி இருக்குமோ அப்படிதான். சோ ஒன்னும் தப்பாலாம் தெரியல, தாராளமாவே வந்து பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. நான் தான் முதல்லயே சொல்லிட்டேன் இல்லையா ஒரு விஷயம், கதையே நீங்க கேட்கவே கூடாது. என்ன கதை, ஒரு 4 பேர் ஒன்னா சேர்றதுக்கு காரணமே இல்லைன்னா கூட சேர்ந்துருவாங்க, அப்படிதான் உள்ள சேர்ந்திருக்காங்க. சோ கதையே நீங்க கேட்க கூடாது. என்ன கதை, லாஜிக் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஃபைட் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். சும்மா தட்டுவாப்ல 10 பேர் பரப்பாப்ல, அதெல்லாம் கேட்க கூடாது. இதெல்லாம் தாண்டி அதாவது ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஏதாவது ஒண்ணு உள்ள என்டர்டைன் பண்ண முடியுமான்னு பண்ணிருக்காங்க. அதுதான் எங்களுக்கு வேணும், வேற ஒண்ணுமே இல்லை. கொடுத்த காசுக்கு கொஞ்சமாவது எங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறானா அப்படி பண்ணிருக்காங்க. அதை தான் சொல்ல வரான், வேற ஒண்ணுமே இல்லை. சந்தானம் வந்து இப்ப ஹீரோவா நடிச்சிருக்காரு. பட் நம்ம காமெடி நடிக்கிற ஹீரோவா பார்ப்போம். இந்த படத்துல எப்படி சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சொல்ற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, தயவு செஞ்சு ஹீரோ எல்லாம் வேண்டாம். இதுதான் மக்கள் விரும்புறாங்க. நீங்க இத்தனை படங்கள் ஹீரோவா நடிச்சு என்ன பேர் சம்பாரிச்சிக்கலாம், அது இந்த ஒரு படம் வாங்கி கொடுத்துச்சுன்னு சொல்லுவேன். சோ மக்கள் உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டரா, ஒரு காமெடியனா தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நிறைய மறைந்த ஆக்டர்லாம் பார்த்துருப்பீங்க, மணிவண்ணனா இருக்கட்டும், ரொம்ப ஒரு 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 தனி ஒரு வைபா இருந்துச்சு அவங்கள பாக்குறதுக்கு. ஏன்னா யாரெல்லாம் இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது, இனிமேல் வரக்கூடிய படங்கள் எங்க அவங்க இருப்பாங்க அப்படின்னு நினைச்சோமோ அவங்க எல்லாம் திருப்பி வராங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. சுந்தர்சி சாரோட படம் வந்து பயங்கரமா அந்த காமெடி சென்ஸ். இந்த படத்துல வேற என்னெல்லாம் இருக்கு, எப்படி அதாவது நீங்க இந்த 12 வருஷம் அப்படின்னும் போதே ஒரு சில விஷயங்கள் நிறைய செட்டு போட்டு எடுக்கப்பட்டது அப்பட்டமாக தெரியுது நமக்கு. அதே மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. சோ அதெல்லாம் பரவாயில்ல, ஓகே. 12 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய ஒரு படம் இப்ப பாக்குறோம் அப்படின்னும் போது அந்த டைம்ல அதாவது வேணே ஒரு பிளான் பண்ணி தான் விட்டுருப்பாரு போல. இவங்க எல்லாம் என்னைக்கு அதாவது எவன் பசி பட்டியல சாகும் போது தூக்கி ஒரு ரொட்டியை போட்டு அடிச்சு சாவாங்களா, அந்த மாதிரி காமெடியே இல்லாம வறண்டு போய் கிடக்கும் போது இந்த படத்தை விட்டா கூட இந்த படம் ஓடுனான்னு நினைச்சு விட்டாரான்னு தெரியல. படத்துல காமெடி கம்மி தான், ஆனாலும் எல்லாம் என்ஜாய் பண்றாங்கன்னா காமெடி படம் வரல, அதுதான் அவரோட பிளானே, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த படத்தை தாண்டி வேற படத்தை பார்க்க முடியாது நம்ம, அப்படிதான் இருக்கு. வேற ஆப்ஷன் இருந்தா பரவாயில்ல, ஆப்ஷன் இல்ல, இதுதான் பார்க்கணும். இதோட சேர்த்து 4 படங்கள் வந்திருக்கு. 3 படமே ஒரு செலக்டிவ் ஆடியன்ஸ் தான் பார்க்க முடியும். இந்த படம் மட்டும் தான் எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். கிளாமர் இருந்தா கூட காமெடிக்காக எல்லாரும் வந்து பார்த்தா வேற வழி கிடையாது. இல்ல இது ஃபெஸ்டிவல் மூவின்னு எடுத்துக்க முடியாது. ஆனா ஃபெஸ்டிவலுக்கு வர வேண்டிய படங்கள் எதுவுமே வராததால இது ஃபெஸ்டிவல் மூவியா எடுத்து தான் வேற வழியே கிடையாது. என்ஜாய் பண்றாங்க உள்ள, என்ஜாய் பண்றாங்க. மொக்க காமெடி கூட சிரிக்கிறாங்க உள்ள. அது மாதிரி நம்ம பஞ்சத்துல இருக்குன்றது நல்லா தெரியுது உள்ள, அப்படிதான் இருக்கு, பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே லாக் தான். கிளைமேக்ஸ் 20 நிமிஷம்லாம் ரொம்ப கடியா தான் இருக்கும். 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ட்ரோல் பண்ணிருப்பாங்க இந்த பாட்டை. இப்ப வரவே அந்த பாட்டே ஒரு வைபா மாறிடுச்சு உள்ள. எப்பவுமே ஒரு விஷயம் கேட்க கேட்க நமக்கு பழகிடும்ன்ற மாதிரி இது வந்து ஒரு வைபா மாறிடுச்சு. டான்ஸ் சேர்ந்து போய் முன்னாடி ஆடுறாங்க, நிறைய வைபா இருந்துச்சு. எல்லா பாட்டுமே ஒரு விஜய் ஆண்டனியோட மியூசிக் ரொம்ப அருமையா இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு பாட்டு அவரே பாடியிருப்பாரு, நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா மதகஜராஜா பொங்கல் வின்னர் அப்படின்னு தான் சொல்லணும்.